இந்த பொட்டாக்ஸ்னு நம்ம வந்து ரிங்கிள்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுற இது எப்படி நம்ம யூனிட்லாம் மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொட்டாக்ஸுங்கிறது பொட்டுலினம் டாக்ஸின். இது பவுடர் ஃபார்மேட்டில் தான் வரும். ஏர் இல்லாத ஒரு பேக்கில் இதை இது பண்ணியிருப்பாங்க. ஏர் இல்லாத கண்டெய்னரில் பேக் பண்ணியிருப்பாங்க. இதை நம்ம நார்மல் சலைன் வச்சு மிக்ஸ் பண்ணி தான் நம்ம பொட்டாக்ஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போது 50 யூனிட்ஸ் பொட்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் நம்ம 1.25 ml ஆஃப் சலைன் மிக்ஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது ஒவ்வொரு 0.1 mlலையும் 4 யூனிட்ஸ் ஆஃப் பொட்டாக்ஸ் இருக்கும். அதே 100 யூனிட்ஸ் ஆஃப் பொட்டாக்ஸ் வயல் இருக்குது அப்படின்னிங்கன்னா அதில் 2.5 ml ஆஃப் சலைன் நம்ம மிக்ஸ் பண்ணணும் இந்த டோசேஜ். அப்போ 50 mlல 1.25 ml மிக்ஸ் பண்ணுறதும் 100 mlல 2.5 ml மிக்ஸ் பண்ணுறதும் ஒரே மாதிரி தான். இந்த ரெண்டு டோஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா 1.1 ml எடுத்தோன்னா அதில் 4 யூனிட்ஸ் ஆஃப் பொட்டாக்ஸ் இருக்கும். சரி, ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம எப்படி நம்ம இந்த பொட்டாக்ஸ் எவ்வளோ யூனிட்ஸ் கொடுக்குறதுன்னு மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஷண்ட்டை அனிமேஷன் அப்போ, அதாவது சிரிக்கிறப்போவோ இல்லை இப்படி ஃப்ரவுன் பண்ணுறப்போவோ இல்லை இப்படி ஃபோர்ஹெட் லிப் பண்ணுறப்போவோ அந்த மாதிரி டைமில் மசில் எவ்வளோ ஓவர் ஆக்டிங் இருக்குதுன்னு நம்ம மெஷர் பண்ணணும். ஃபிக்ஸடாக இந்த மசிலுக்கு இவ்வளோ அப்படின்னு கொடுக்கறது அவ்வளோ அட்வைசபிளாக கிடையாது. இது நம்ம இப்போ இப்படி ஃப்ரவுன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மசில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக அது ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம இந்த டோசேஜ் நம்ம பிளான் பண்ணுறோம். இப்போ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் ஏரியாவில் நம்ம காருகேட்டர் அந்த மசிலுக்கெல்லாம் இந்த சென்ட்ரல் ஏரியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 20 யூனிட்ஸ் அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த மசில்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மசில்ஸு. ஃபோர்ஹெட் ரிங்கிள்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 யூனிட்ஸ்லேருந்து ஒரு 12 யூனிட்ஸ் கொடுத்தா போதும். அதே மாதிரி க்ரோஸ் ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பக்கமும் ஒரு 10 யூனிட்ஸ், அரௌண்டு 10 யூனிட்ஸ். இதெல்லாம் ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன். பட் ஆனால் அதனோட மசில்லாம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னு இன்னும் கொஞ்சம் அதிக யூனிட்ஸ் கூட தேவைப்படலாம். அந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸடாக ஒரு டோசேஜ் இல்லாமல் அப்போது அந்த டைமில் அந்த பேஷண்ட்டுக்கு அனிமேட் பண்ண சொல்லி எவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த மசில் ரியாக்ட் ஆகுதுங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டோசேஜ் டிசைட் பண்ணி அவங்களுக்கு பொட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன் கொடுக்கணும். தேங்க்யூ.